பார்த்து வருகிறோம். தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மக்களவை தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். விவரங்கள் என பகிரலாம். வணக்கம் தீபிகா. தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியானது கிடைத்திருக்கிறது. மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தற்பொழுது புதுவை துணைநிலை ஆளுநரும் அதே போன்ற தெலுங்கானா ஆளுநராக பதவி வைத்து வரக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அவர் அரசியல் தொடர்பாக பேசி வந்த நிலையில் அவர் தேர்தல் அரசியலில் இறங்கலாம் என ஒரு எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுவை அந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி துவங்குகிறது. பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவர் ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக மாநில தலைவராக சிறப்பாக பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே அவர் தனது பிரச்சாரத்தையும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்பு அவர் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக பொறுப்பானது கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து புதுவை துணைநிலை ஆளுநர் பதவியானது காலியாக இருந்த பொழுது உடனடியாக அந்த பொறுப்பையும் கூடுதலாக கவனித்து வந்தார். தற்பொழுது அவர் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இது மத்திய பாஜக தலைமை அறிவுறுத்தலின்படிதான் தனது ராஜினாமாவை அவர் அறிவித்திருக்கிறார். தற்பொழுது தெலுங்கானா மாநிலத்திற்கும் அதே போன்று புதுவைக்கும் புதிய ஆளுநர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். அது தற்பொழுது நியமனம் செய்யப்பட மாட்டார்கள் என தெரிய வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆளுநர் நியமனம் செய்யப்பட முடியாது. புதிய அரசு அமைந்ததற்கு பின்பு ஆளுநர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது கன்னியாகுமரி, புதுச்சேரி உள்ளிட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் அவர் நேரடியாக களம் காண்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் புதுவை தொகுதி நன்கு ஒரு பரிச்சயப்பட்டவர். புதுவை தொகுதி முழுவதுமே அவர் சுற்றி வந்திருக்கிறார். துணைநிலை ஆளுநராக மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் தேர்தல் அரசியலில் புதுவை தொகுதியில் இருந்து போட்டியிடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போன்று தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி மீண்டும் நிறுத்தப்பட இருக்கிறார். மீண்டும் கனிமொழியை எதிர்த்து போட்டியிடுவாரா? அதே போன்று கன்னியாகுமரி தொகுதி பாஜக ஒரு பலம் வாய்ந்த தொகுதி. கன்னியாகுமரி தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடலாம் என தெரிகிறது. குறிப்பாக இதற்கு முன்பு கேரள மாநில தலைவர் பாஜக தலைவராக இருந்தவர் குன்னம் அவர்கள் பார்த்தோம்னா மிசோரம் மாநிலத்தின் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். கடந்த தேர்தலில் கூட திருவனந்தபுரம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்காக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் அரசியலில் குதித்தவர் குன்னம் அவர்கள். தற்பொழுது அதே பாணியை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மத்திய பாஜக கையில் எடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் பாஜக இதை நிறுவுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை நிறுத்துவதற்கு பாஜக விரும்புகிறது. குறிப்பாக புதுவையில் பார்த்தோமேனால் என்ஆர் காங்கிரஸ் துணையுடன் பாஜக வெற்றி பெறலாம் என தெரிகிறது. இதனால் புதுச்சேரி தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் மத்திய அமைச்சராகவும் பொறுப்பேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கிய துறைகள் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அவரை வேட்பாளராக நியமனம் செய்வதற்கு தற்பொழுது பாஜக திட்டமிட்டிருக்கிறது. விரைவில் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார். அதற்கான அறிவிப்பு ஒரு சில தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தீபிகா. அதே போன்று 2019ஆம் ஆண்டு பார்த்தோமேனால் ஆளுநராக தெலுங்கானாவில் பொறுப்பேற்றார். அதன் பின்பு தொடர்ந்து புதுவையிலும் பணியாற்றி வரக்கூடியவர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழகம், புதுவை நன்கு பரிச்சயமானவர். மாநிலம் முழுவதுமே பார்த்தோமேனால் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்திருக்கிறார். தற்போதைய சூழ்நிலையில்
ஆளுநர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பது தமிழக அரசியல் கட்சிகளிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று அவர் தேர்தல் அரசியலில் தற்பொழுது நேரடியாக களம் காண இருக்கிறார். எந்த தொகுதி என்பது விரைவில் தெரிய வரும். தீபிகா, இது குறித்தான விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.